கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த வசனங்கள் கர்த்தராகிய ஆண்டவரோட பிள்ளைகளுக்கும் அதில் அநேக சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நாள் சொல்கிற வாக்குத்தத்த வசனங்கள். உபாகம் 28:6 பார்க்கலாம். நீ போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாள் நம்மளை சொல்லுகிறாரு. இந்த மாதத்தில் கடந்த மாதங்களெல்லாம் கர்த்தர் நம்மளை 2025 கர்த்தர் ஒரு மாதமாக நம்மளை கண்மணியை போல கர்த்தர் நம்மளை காத்து வந்தார். நம்ம எவ்வளோ தீங்கு வந்திருந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் வந்திருந்தாலும் நம்மள ஒவ்வொரு செகண்டும் என்ன பண்ணுறான், இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளை பாதுகாத்திருக்கிறாரு. அதே போல் இந்த 2022 2வது மாதத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இந்த நாள் வாக்குத்தத்தம் என்ன சொல்கிறாருன்னா, நீ போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தர் சொல்கிறாரு. அப்போனா நம்ம எப்படி போகிலும் வருகிலும் எப்படி ஆசீர்வதிக்கப்படப்படுவோம்? ஆண்டவராகிய கிருபை நம்ம மேலே இருக்கும்போது நம்மளை எல்லா நேரத்திலையும் நம்மளை பாதுகாப்பாராம். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, நீ போகும்போதுனா நம்ம வேலைக்கு போகிறோம், நம்ம எங்கே ஸ்கூல் போகிறோம், காலேஜ் போகிறோம், அப்புறம் நம்ம டூர் போகிறோம், இல்லை நம்மளோட சொந்த ரிலேட்காரங்களை நம்ம பார்க்குறதுக்கு நம்ம போகிறோம். பைக்கில் போவோம், ஸ்கூட்டியில் போவோம், காரில் போவோம், ரிக்ஷாவில் போவோம், ஆட்டோவில் போவோம், வேனில் போவோம், எந்த பிளேனில் கூட போகலாம், ஒரு ட்ரெயினில் கூட போகலாம், கப்பலில் கூட போகலாம். எதில் போனாலும் கர்த்தர் சொல்கிறாரு, நீ போக்கிலும் வருக்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன்னோட பிள்ளை என்ன பண்ண போகிறோம், நம்ம போகிற எல்லா காரியத்தையும் கூட கர்த்தர் நம்மளுக்கு வெற்றி தருவார். நம்ம இன்றைக்கு போகலாம், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராம். நம்ம வேலைக்கு போகலாம், நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு போகலாம், அதுலேயும் ஆசீர்வதிப்பார். நம்மளை ஏதாவது நம்ம வீட்டில் கூட இருந்து நம்ம ஏதாவது நம்ம வேலை செய்யலாம், அதில் கூட கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லுவோம். ஸ்கூல் போகும்போது, படிக்கும்போது, பேப்பரை எழுதும்போது என்ன பண்ணுறா, நீ போய் எழுதும் போதும், நீ உட்காரும் போதும், நீ வேலை செய்யும் போதும் நான் உன்னோடு கூட நான் இருப்பேன். நீ வீட்டுக்கு வரையும் உன்னோட என்ன பண்ணுவான், உன் வலது பக்கத்தில் இருந்து நான் உன்னை தூதரில் விட்டு நான் பாதுகாத்து கொள்ளுவேன். நீர் எல்லா தீங்குக்கும் உன்னை நான் காப்பேன்னு சொல்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ரொம்ப அருமையான வசனம் இல்லையா? உபாகம் 28:6 அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம், நீங்கள் போகும்போதெல்லாம் நான் உங்களோட கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லப்பட. அப்போ இங்கேருந்து போகும்போதுன்னு சொல்லும்போது நான் ஒரே ஒரு காட்டு சின்னதாக சொல்கிறேன். அங்கே சொல்கிறாரு, மோசேக்கு என்ன பண்ணுறாரு, இந்த இஸ்ரேல் மக்களை கூட்டிக்கிட்டு போ அப்படிங்கிறாரு. அங்கே போன உடனே என்ன பண்ணாராம், அவங்க போயிட்டாங்க. போன உடனே பார்வோன் சேனை என்ன பண்ணுது, பொன்னாடி தொடர்ந்து ஓடி வருது. அந்த ஓடி வர சமயத்தில் என்ன பண்ணாங்க, அவங்க நின்றுக்கிட்டு இருக்க முன்னாடி பார்த்தா பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்தை பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு. இந்த ஆண்ட பார்வோன் வரான், இந்த ஆண்ட சமுத்திரம் நடு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்குது, மோசேக்கு என்ன சொன்னார், நீ இந்த இஸ்ரேல் மக்களை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னார். போன்னு சொன்ன உடனே ஆண்டவர் அங்கே போய் என்ன பண்ணுறாரு, ஆண்டவரே இந்த பார்வன் இந்த பக்கம் வரான், இந்த பக்கம் நடுக்கடல் இருக்கு ஆண்டவரே, இப்போ இந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாம் அழுகுறாங்க ஆண்டவரே, ஐயோ பார்வன் எங்களை கொண்டு போட்டுருவான், நாங்கள் அங்கேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்களாம். அழுகுன உடனே மோசே என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவர் இடத்துல வேண்டுதலை செய்கிறாரு. அவர் போய் என்ன போய் ஒரு அந்த கடல் இருக்குது, அவங்க கடல் அந்த தூரமாக இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே என்ன பண்ணிட்டார், நின்று ஒரு மலை மாதிரி இருக்குது, அந்த பாறைங்கள் மாதிரி இருக்குது, மேலே ஏறி நின்று பார்த்தா அந்த பார்வன் வர்றது தெரியும். அதனால் அந்த மேலே போய் நின்றுட்டு இவர் என்ன பண்ணுறாராம், பார்க்கும்போது அங்கே போய் ஜெபம் பண்ணுறாரு. நின்றுட்டு தேவ தூதரானவங்க சொல்கிறாரு, உன் கையில் இருக்கிற கோலை எடுத்து கடலை அடி அப்படிங்கிறாரு. உடனே என்ன பண்ணாராம், கீழ்ப்படிஞ்சார். உடனே அதை அடித்த உடனே அது 2ஆ பிளந்தது. அந்த இஸ்ரேல் மக்கள் அது கடந்து போனார்கள். அதே போல் இந்த நாள் நீங்கள் யாராவது ஒரு இன்றைக்கு போகலாம், வேலைக்கு போகலாம், உங்களோட தேவைகள் ஏதாவது இருக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அவர் சொன்ன உடனே அந்த கோலை அடித்தாங்க, 2ஆ பிளந்தது. அதே போல் நம்ம போகிற காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாராம், நம்மளுக்கு வாக்கியம் பண்ணுவாராம். போகிற ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு நம்ம போய் எந்த காரியம் செஞ்சாலும் ஆசீர்வாதமாக இல்லாமல் இருக்குதா, முதல்ல ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் அறியாமல் இருக்க சகோதரிகளே, நீங்கள் புதுசாக கூட கேட்டிங்கன்னா, ஆண்டவரே நான் இந்த வார்த்தை நான் கேட்குறேன், ஆண்டவரே நான் வேலைக்கு போகிறேன், நான் ஆண்டவர் எனக்கு இந்த வேலை கொடுத்து நான் உடனே இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உடனே உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. எந்த காரியத்துக்கு இருந்தாலும் மோசே என்ன பண்ணுறான், ஜெபித்தாரு, உடனே 2ஆக பிளந்தது. நம்மள வாழ்க்கையில் இருக்கிற அதே போல் கடலை போல் இருக்கிற பிரச்சனைகளை நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும்போது அவர் 2ஆக பிளந்து நம்மளுக்கு வழியை உண்டாக்கி வரான். மோசேக்கு வழியை உண்டாக்கி அந்த இஸ்ரவேல் கடந்து வந்தார்கள். அதே போல் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களும், பிரச்சனைகளும், நிந்தனைகளும், கஷ்டங்களும், வேதனைகளும், தேவைகளும் கர்த்தர் சந்திப்பாராக. நீங்கள் கேட்ட உடனே உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுறதை விடாதீங்க. புதுசாக கேட்கலாம், எப்படி ஜெபம் பண்ண தெரியலையே அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் எப்படி உங்கள் பிரச்சனைக்கு எப்படி பேசுகிறீங்க, உங்களோட கஷ்டத்தை எப்படி உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறீங்க, உங்கள் தங்கச்சி கிட்ட சொல்கிறீங்க, உங்கள் அண்ணன் கிட்ட சொல்கிறீங்க, உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறீங்க, யார்கிட்ட நீங்கள் உங்களோட ஷேர் பண்ணுறீங்களோ ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க கூட ரொம்ப ஷேர் பண்ணுவாங்க. அதே போல்
க்ளோஸாக இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்க, க்ளோஸாக இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, க்ளோஸாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிங்க. அப்போ உங்களுக்கு வழியை திறந்து தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் போக்கிலும் வறுக்கிலும் உங்களை வெற்றி தருவார். இந்த நாள் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமே. God bless you.